This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கல் மாதிரி இருக்கா, இடியாப்பம் சாஃப்டாக வரலையான்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இடியாப்பம் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் உள்ள மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச மாவு. இந்த மாவு எப்படி அரைக்கணும் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடமும் ஒன்று போல் சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாக எடுத்து வச்சுக்கணும். ஆறின தண்ணி வச்சு கலந்துடக்கூடாது. நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்ந்து இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து வைங்க. கையை வச்சிட்டிங்கன்னா கை சூடு பொத்துரும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடம் படுற மாதிரி இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்தாச்சுன்னா தண்ணி அளவு தெரியாது, அப்புறம் மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்க்குற இந்த தண்ணியிலே இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் சூடான தண்ணியாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வரும்போது இதே மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. நல்லா கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் இடியாப்பம் நல்லாயிருக்கும். இப்போது நான் இடியாப்பத்துக்கு குழல் எடுத்திருக்கேன். சின்ன ஓட்டை உள்ள அந்த குழல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது இடியாப்ப குழலில் போட்டு இதை நம்ம அப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு அவ்வளோ கையில் ஒட்டாது. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இதை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் இட்லி துணியில் தான் இதை புளிய போகிறேன். இடியாப்ப தட்டில் புளியலை, நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் புளியிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக அப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணும்னா நைஸாக சுற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும், நம்ம இட்லி சைஸுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவு கூட நீங்கள் மாவு சுற்றிக்கலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் ஏற்கனவே அங்கே தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன், இட்லி பாத்திரத்தில். அதனால் முன்ன விட்டு அதை கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இதை புளியவும் அதில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருந்து இடியாப்பத்தை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இடியாப்பம் சூப்பராக வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இடியாப்பம் வெந்து வந்திருக்கு. நம்ம கையில் ஒட்டாது அந்த மாவு. ஏற்கனவே வறுத்த மாவுங்கிறனால சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்படியே விழுது பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை. நல்லா அழகாக விழுது பார்த்தீங்களா. சூப்பராக தயாராகிடுச்சு இடியாப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி பஞ்சு போல் இடியாப்பம் வேணும்னா
விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.